இந்த வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சி அப்படின்னாலும் இது சாத்தியமா அப்படின்னாலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பதில் மே 4 தான். மே 4 அன்றைக்கி ஓட்டு என்றப்போ தான் தெரியும் யாருக்கு உண்மையிலேயே வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு. எங்கே திரும்பினாலும் விஜய் பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட தான். யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், தாவைக்கு தான் ஓட்டு போட்டேன், தாவைக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது நீங்கள் என்ன சொன்னாலும் அது மறக்க முடியாது. அப்படி தான் உண்மையிலே போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, அதாவது இந்த இனியும் ஓட்டர்ஸ், அதாவது 18 வயசு 19 வயசுலேருந்து 25 30 வயசுல கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுறாங்க. அதுக்கு மேலேயும் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணங்காலம் விஜய்க்காண்டி ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால், வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் விஜய்க்கு போகிற சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. சரி, அவங்களுக்காண்டி ஒரு டைம் போடலாம் அப்படின்ற மாதிரியும், மாற்றத்துக்காண்டி ஒரு டைம் சும்மா போட்டு பார்ப்போம், விஜய் வந்தால் விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி போட்டதாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் சைலண்ட்டாக விஜய் வந்து புரட்சி பண்ணியிருக்காரு. இதில் வந்து சில இளைஞர்கள் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நான் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டு, பீச் பேண்ட்டு, அது காக்கி பேண்ட்டை போட்டு வந்து